செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளனை போலை நல்லவரை நன்மை செய்வோரே நன்றி
என்னுள்ள ஏனுடலோ உமக்காகத்தான். ஏனுடையா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அறுபது செகண்ட் வரை எல்லாரும் வாசல் பேசுகிறார்கள்.
சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்து இயேசு எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இது குட் ஃப்ரைடே. இது பேட் ஃப்ரைடே அல்ல, இது குட் ஃப்ரைடே. ஆகவே இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் புலம்பி அழுது கண்ணீர் வடித்து இயேசு மரித்தார் அழுகிற நாட்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழும்பி 2026 வருஷமாகிவிட்டது. இந்த நாளை நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம். எதை நினைவு கூற வந்திருக்கிறோம் தெரியுமா? தகுதியில்லாத நம்மளை அவர் நினைத்தார். தகுதியே இல்லை, கர்த்தர் நம்மளை நினைத்தார். பாத்திரமா இல்லாத நம்மளை பாத்திரமாய் மாற்றினார். அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். பிசாசை இன்னைக்கு இயேசு ஜெயித்தார். அவர் ரத்தத்தினாலே கர்த்தர் சாத்தானை ஜெயித்தார். ஆகவே இந்த நாள் ஒரு துக்கமான ஒரு நாள் அல்ல, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சியான நாளை தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டும். இயேசுவை கொண்டாட வேண்டும். இந்த நாள் நரகம் தோற்று போன நாள். இந்த நாள் பரலோகம் நமக்காக யுத்தம் செய்த நாள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்த ஒரு நாள். பரலோகம் நமக்காக மனம் இறங்கின ஒரு நாள். தகுதியில்லாத அந்நியர்களை நோக்கி தேவன் நம்மை பார்த்து பிள்ளையாய் மாற்றின ஒரு நாள். ஆண்டவர் உங்களை விலையேறப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றினார். நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. ஆகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு முகாந்திரத்தோடு தேவன் நம்மை எல்லாரும் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த கட்டடத்துக்குள்ளே வரும்பொழுது முதல் நாள் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். 3 வருஷம் 3.5 வருஷம் தான் இந்த கட்டடத்துக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். அதுக்கு பிற்பாடு நீங்கள் வேறு கட்டடத்துக்கு போவீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொன்னார். என்னுடைய உள் மனதிலே நான் யோசித்தேன், சாத்தியமாக இதுவே நம்ம போராடி கொண்டிருக்கிறோம், எப்படி சாத்தியமாக இருக்க வேண்டும்? சொல்லிக்கிட்டே 3 வருஷம் ஆண்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 3 வருஷம் கற்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாட்கள் கடந்து போனது. இந்த வருஷம் துவக்கத்திலே ஒவ்வொரு தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னதாக டிஎம்டி பெஞ்சமின் மூலமாய் கர்த்தர் பேசினார். ஐயா ஆத்துமாக்கள் நான் கொள்ளை போல தருவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
ஐயா ஆத்துமாக்களை கொள்ளை போல உனக்கு தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். God give me 5,000 souls. ஆகவே நான் ஆண்டவரே சாத்தியமாகுமா என்று யோசித்து ஜெபிக்கிறேன். I was thinking, God, is it possible? ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன். God said, I will prepare a place. 3 வருடம் முடிந்தவுடனே இந்த ஆண்டு 10 வருஷம் முடிந்தவுடனே இந்த ஆண்டு ஆவியானவர் சொன்னார், And after 10 years, the Spirit of God told me, நான் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். this year I will complete, I will complete it. சாத்தியமாகுமா என்று ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்தேன். I said, God, is it possible? சாத்தியமாகுமா என்று கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடித்தேன். Captain said, God, how is it going to be possible? ஆண்டவர் அநேக ஊழியர்கள் வரும்போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் 5000 5000 5000 5000 என்று. Man of God comes, they keep saying the 5,000. ஒவ்வொரு ஊழியரும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். Everyone will say the same thing. ஒவ்வொரு ஊழியரும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். Everyone say the same thing. ஆகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று அதற்காக வேலை நாம் செய்தே ஆக வேண்டும். So when God reminds us, we have to keep ஒரு on. காரியத்தை கர்த்தர் சொன்னால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும். God says something, you have to work hard upon it. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? When people's problem is, ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசமாய் நம்புவதில்லை. when God give a promise, people will never believe it. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நடக்க மாட்டேன்னு சொன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். You see that God has been saying, but it's not going to ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சொல்லிட்டார், நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆமென். வரமாடுது, ஆமென், வரமாடுது. கர்த்தர் சொல்லிட்டார், நிச்சயமா செய்வார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லிட்டார்னா தொண்டை பிடிச்சிருந்தா அப்புறம் எனக்கு தொண்டை பிடிச்சோம். Praise God. ஆண்டவர் சொல்லிட்டார், கர்த்தர் செய்வார். God has said he will definitely perform. ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். He will fulfill it. ஆகவே நான் உலகம் முழுவதும் ஆண்டவர் பெரிய ஒரு கட்டடத்தை தேட ஆரம்பிக்கிறேன். I went around looking for a huge building in around நான் அங்கே போகக்கூடாது ஆண்டவரே. and I said, God, I want to go beyond Chichara. ஆண்டவரே, வானத்தில் அங்கே போகக்கூடாது ஆண்டவரே. I want to go after the bridge. எங்களுக்கு இந்த இடத்துல கர்த்தரை ஒரு ஸ்தலத்தை தருவீராக. You must give us a place somewhere around here. 2 டிஸ்ட்ரிக்ட் நடுவுல எங்களை வச்சிருக்கிறீங்க. God, you have sent us the means of both the districts. இந்த இடத்துல கர்த்தரை வாழ வைப்பீராக. Lord, let us start, let us leave in this கர்த்தர் place. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. Let the promises be fulfilled. ஆகவே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அப்படியே போய் கொண்டிருக்கும். So while I was praying and praying and keep going, 2 ஏக்கருக்கு ஒரு கட்டடத்தை அவர்கள் கட்டி புதிதாய் வைத்திருந்தார். there was a new building which has been built for 2.5 acres. அதுக்குள்ள 50க்கு மேல் கட்டடம் இருந்தாலும் Even though there was more than 50 buildings around, ஆனா ஒரே ஒரு கட்டடம் மட்டும் 2 ஏக்கர்ல இருக்கிறது. only one building was so huge up. அது ஒன்று மட்டும்தான் பெரிதா இருக்கிறது. Only one huge building. அது ஒன்று மட்டும்தான் விசாலமா இருக்கிறது. Only one huge building. ஆகவே அந்த கட்டடத்துக்குள்ளே போகலாம் என்று யோசித்து சிந்தித்து உள்ளே போனேன். So I was thinking of entering, so I went into the நானும் building. பாஸ்டர் பெட்ரோஸ் போகும்பொழுது When I and Pastor Petros entered, நாங்கள் பணம் இல்லாமல் கர்த்தரை மட்டும் எங்கள் கூட வைத்து நாங்கள் போய் கொண்டிருந்தோம். we got any single penny, we had only our Lord, and so we went. பணம் வைத்தவர் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். The other one with the money came, அந்த ஓனர் நடுவில் நிற்கிறார். the owner was standing in the midst. அவர் அந்த சீன சமூக அவரோட சீனர் அந்த சீனனோட ஒரு தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். So they were negotiating with the Chinese guy. அவரை இவர் கண்டுக்கவே The owner never even cared about us அவரை கண்டுக்கவே இருந்தார். because he never bothered about us. நானும் பாஸ்டர் பெட்ரோஸ் அந்த இடத்தை சுத்தி சுத்தி முதல் மாடி 2வது மாடி 3வது மாடி நடந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். So me and Pastor Petros, we went all around and prayed. அவர் அங்கே பேசி முடித்தவர்கள் எங்களிடத்து வந்தார். After speaking to the Chinese guy, the owner came to எங்களை us. பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரியான நக்கல்சி போல சிரித்தார். So when he looked at us, he was just smiling at us. நான் கேட்டது கட்டடத்தை நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். And I asked him, how much are you renting it? 60,000 வெள்ளிக்கு வாடகை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னார். He said it was 60K per month. என்னுடைய இருதயம் விட்டால் வெளியே வந்திருக்கும். And my heart was almost, explode. நான் சிரித்தேன், அவரை பார்த்தேன். I laughed at him. பாஸ்டர் பெட்ரோஸ் என்னை பார்த்து சிரித்தார். Pastor Petros laughed at me. நான் அப்புறம் நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க கேட்டார். And he said, how much are you expecting? நான் ஒரு கிறிஸ்தவ எங்களுக்கு 30 கொடுக்க சொன்னோம். And we said, with boldness, we want அவன் 30. சொன்னா நான் 78,000 வண்டி நான் கட்டி கொண்டு இருக்கிறேன். And he said, I was paying அந்த 78,000. கட்டடத்தை 19 மில்லியனுக்கு நான் வாங்கினேன். I bought it for 19 million. 19 மில்லியனுக்கு நான் வாங்கினேன். For 19 million. 78,000 வண்டி மாதம் கட்டி கொண்டு இருக்கிறேன். Every month I'm paying 7. நான் எப்படி உங்களுக்கு இந்த 30,000 வண்டிக்கு நான் கொடுக்க முடியும்? How could I give you a rental for 30? ஆயிரத்தி நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டார். He said, no, you can go. நான் சொன்ன கர்த்தாவே உங்களுடைய சித்தமானது நடக்கிறதாக. Lord, let it be your will be நான் done. கிளம்ப போனது Days passed by. ஒரு மாதம் கழித்து
சொன்ன போன் அடிச்சியான்னு கேட்டேன். After a month, I asked Mr. Petros, did you call the நீ honor? ஒரு போன் அடிச்சு கேட்டுட்டா அவர் சொன்னாங்க இல்ல நாங்க அந்த பில்டிங் வைக்க போறோம் அப்படிங்கற அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. So the honor began to wireless and said that we're going to sell off the building. 2 மாதம் கழித்து நான் அடிச்சேன். And after 2 months, I called. அது வரவே இல்ல. There was no answer. அப்ப ஒரு நாள் ராத்திரி நாங்க போய் பார்க்க ஆரம்பிச்சோம். So one night we went and saw the building. இருதயம் உடைந்து போனது. It was so heartbroken. காரணம் அந்த பெட்ரோல்லாம் போட்டு பயங்கரமா பட்டாசு வெடிச்சிருந்தாங்க. Because there was balloons tied up and there was firecrackers being burned. அப்ப நான் எனக்குள்ள ஒரு தீர்மானம், அந்த இடம் நமக்கு இல்ல. So I thought it's not ஐயா ஆத்மா வர வாய்ப்பு இல்ல. it's not meant for us. சாத்தியமல்ல நினைச்சேன். It's impossible. ஆனா வந்த வரும்போது ஆவியானவர் சொன்னார் இல்ல நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். But after I came back, Spirit of God told me no. நான் சொன்னேன் ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். I still not sure a sign. உபவாசம் 40 நாள் உபவாசம் எடுத்து நம்ம எல்லாரும் ஜெபித்துக் கொண்டு இருந்தோம். During the 40 days prayer, I was praying. கூட்டத்தில் கடைசியா ஊழியர்கள் வந்தார் 5000 பேர் என்று ஆண்டவர் திரும்ப பேசினார். And again, lastly, a man of God came to 5,000. ஜெபிக்க ஆரம்பித்தோம். We began to pray, we began to pray. அந்த ஆண்டு திரும்ப அவரை கால் பண்ணார். And the honor called back again. எவ்வளவு நீங்க கொடுக்க முடியும்னு கேட்டார். He asked, how much could you? நாங்க 30 சொன்னோம். He said this. அவர் 50 சொன்னார். He said no 50. நாங்க 30 சொன்னோம். He said no அவர் 30. 40 சொன்னார். He said 40. நாங்க முடியவே முடியாது 30 தான் சொன்னோம். And he insisted and said, no, we only could go for 30. கடந்த வியாழக்கிழமை வந்தார். ஒரு புதன்கிழமை வந்தார். That's Wednesday he came. திடீரென்று சபைக்குள்ள வந்து நிற்கிறார். He came and stood in the church. அந்த 2 பேரும் பெரிய வெளியில 2 பேரும் சீடர்கள் புடிஸ் வந்தாங்க. They are both Buddhist brothers. அவன் உள்ள நுழைஞ்சவன் என்று சொன்ன வார்த்தை இந்த இடம் எனக்கு சமாதானமா இருக்கு என்று சொன்னாங்க. Over the entered, they said, we felt peace as we நாங்கள் entered. கட்டடத்தை குறித்து நாங்கள் பேசவில்லை. We did not speak about the building. நாங்கள் பணத்தை குறித்து நாங்கள் We பேசவில்லை. never speak about money. ஆனால் அவர் உள்ள வந்தவங்க சொன்ன வார்த்தை I feel peace in this place அப்படின்னா. Hallelujah. எனக்கு சமாதானம் உண்டு என்று சொன்னார். I feel peaceful sitting here அப்படின்னா. எனக்கு அமர்வதற்கு எனக்கு சமாதானமாக இருக்கிறது. நான் கேட்டேன் உங்களுக்கு தண்ணீர் ஏதாவது வேண்டுமா? And I asked him if you want me to serve any அவர் சொன்னார் எனக்கு காஃபி வேணும் டீ வேணும் தண்ணி மட்டும் கொடுங்க. He said, just give me a plain water or two. டக்குனு இந்த மினரல் வாட்டர் எடுத்து குடிக்கும் போது இயேசுவின் ரத்தம் செய்ய சொல்லி கொடுத்தார். And I gave him a mineral water. இங்க உட்கார்ந்து கொண்டு அவரை பேச ஆரம்பித்தார். So I was seated, we were speaking. அவர் 40,000 ரூபாய் சொன்னார். He asked for நான் 40. முடியாது என்று சொன்னேன். I said, no, I can't. அவர் 35 வந்தார். He came down to 35. நான் முடியாது என்று சொன்னேன். And I said, they said, no, I can't. கடைசியா அவர் சொன்னார் எனக்கு யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை. At the end, he said, I have no heart to rent. மற்றவர்கள் வந்தாலும் என்னுடைய யோசனை உங்கள் மேலே இருந்தது. I keep thinking about you even when there is another நீங்க heart. ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க எனக்கு தூக்கம் வரல எனக்கு அப்படின்னா. I said, I could not sleep, you have done something. அப்ப நான் சொன்னேன் நாங்க ஒண்ணும் போல நாங்க ஜெபம் பண்ணோம் கர்த்தரே நிலத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு. And I said, we did nothing but pray that God has given us the அவர் blessing. சொன்னாரு பாருங்க நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்தை கட்டி இருக்கிறீங்க. He said, you have built this place. ஆனா என்னோட இடத்துல நீங்க ஒண்ணு செய்யறத ஸ்டேஜ் மட்டும் போட்டா போதும். அங்க ஏற்கனவே 9 பாத்ரூம் இருக்கு அப்படின்னாரு. He said, you don't have to do any renovation there because you just did the stage is enough. அப்ப நான் சொல்றேன் எனக்கு 9 பாத்ரூம் முக்கியம் இல்ல. எனக்கு கட்டடம் முக்கியம், கட்டடம் முக்கியம், கட்டடம் முக்கியம். And I said, I just want the building and the building. அவர் பேசிக்கிட்டே இருந்தார் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். So God was speaking. பேசிக்கொண்டே இருந்தவர். The guy was speaking to me. அதே செலவு ஏறக்குறைய நமக்கு 2 லட்சம் மணிக்கு இன்னும் உள்ளே போகுது. We need approximately 250,000. 2 லட்சம் கர்த்தருக்கு 2 வினாடியில ஆண்டவர் நினைத்தால் ஸ்டார்டிங்ல வாய்க்க பண்ண முடியும். Hallelujah. 250,000 God can give us in 2 minutes. எனக்கு ஆண்டவரே காசு இல்ல. அவசர ஒன்றாம் தேதி நீங்க போங்க காசு கொடுத்துட்டு போங்க. And honestly, you can just enter on the first. அங்க போய் எலக்ட்ரிக் அப்ளை பண்ண தேவையில்லை. You don't have to go and apply for நீங்க அப்ளை பண்ண தேவையில்லை. the utilities. நீங்க எல்லாமே எங்களுடைய உபயோகப்படுத்துங்க. You can just use ours. என்னோட கம்பெனிலே நீங்க பாருங்க. You can use under our factory. இப்படி பேசிக்கிட்டே இருந்தவர். God speaking to me. பேசிக்கிட்டே இருந்தவர். God speaking. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பேசிக்கிட்டே இருந்தவர். நான் ஆண்டவரே எப்போதுமே சொல்ற ஒரு அடையாளத்தை காட்டும். I always ask for a sign. இந்த குட் ஃப்ரைடேல கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை காட்ட போறார். Hallelujah. Even on this day, God is going to show கர்த்தர் us. சிலுவையே நமக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். Cross is a sign for us. நம்ம எல்லாருக்கும் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். Hallelujah. God is performing a miracle for us today. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். God is going to perform a miracle. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். God is going to perform a miracle. முதற்காலமே வந்தவர்களுக்கு தெரியும். Those who came on Wednesday, they know. அவர் வந்தார் 8 மணிக்கு வந்து உட்கார்ந்து பேசிட்டு கேட்டார். நீங்க கிளியோட எங்க கேட்டார். And you see, Brother Gideon. நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன் திடீர்னு வந்திருக்கிறார் என்று. And then I was surprised why he's here. வந்து சாவியை கையில கொண்டு போய் சாவியை பிடிங்க அப்படின்னா. He gave the key and he said, you can have it. ஆண்டவருடைய மகா கிருபையில பணம் கட்டாமல் வைத்த சாவியை கையில கிருபை
அந்த இரவு ஆராதனை முடிந்தவுடனே திடீர்னு ஒரு சில பூப்பர்களை கொண்டு நான் இடத்துக்கு போறேன். And that night after the service, I brought some elders with me to இந்த the meeting. படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது When you look at this picture, இந்த people எப்படி இருக்கிறோ இதே போல நம்ம செய்ய போகிறோம். how we going to renovate the church. இதை பார்ப்பதற்கு ஒருவேளை உங்களுக்கு சிறியதாக தெரியலாம். It might seem to be small to you. ஆனால் என்னோட வந்தவர்கள் கை உயர்த்துகிறேன். என்னோட வந்தவர்கள் தெரியும். அந்த இடத்துல 5000 பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. தேவன் பெரிய சபையை கட்டியிருக்கிறார். God has given us a huge building of 5,000 people can sit in. ஒரு பின்னால் ஒரு மூலையில் நின்று பணிப்பிடத்துக்கு போக வேண்டும் என்றால் அதுவும் ஒரு தூரமாக இருக்கிறது. From the altar to the end is so far. ஏன் நான் இதை காட்டுகிறேன் என்றால் And why I'm showing you this? இன்றையோடு உங்கள் தரிசனத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். I want you to pray vision from today என்ன onwards. நடக்குதோ இல்லையோ கர்த்தர் நம்ம தேவையை சந்தித்தே ஆக வேண்டும். God must fulfill our needs. ஐந்தாவது மாதம் கிருபையின் மாதத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் உள்ளே நுழைய போகிறோம். Amen. I believe that God, we're going to enter the month of grace for the 5th month. சாமி கையில் இருக்கிறவருக்கு நம்ம தான் எஜமான். As long as the keys with us, we are நம்ம தான் எஜமான். the owner. அந்த பில்டிங்க்கு நம்ம தான் எஜமான். We are the owner of the building. கர்த்தர் உள்ள கால் வைக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமானது கர்த்தர் சொன்னார். God said, I have a footstep that's complete. அந்த தேவன் நமக்கு இந்த பட்டணத்தை சொந்தமாய் கர்த்தர் தருவாராக. God give the city to us. சேனையை கர்த்தர் நமக்கு சொந்தமாய் தருவாராக. Hallelujah. And the Lord gives Salamo to us. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. The purpose of the Lord can be withheld. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. The purpose of the Lord can be withheld. என் கண்ணீருக்கு பதில் வருகிறது. There's an answer for your tears. என் முழங்காலுக்கு பதில் There's வருகிறது. an answer for your prayer. இந்த குட் ஃப்ரைடேலே குட் செய்தி வருகிறது. கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்ப்பு தருகிறார். Hallelujah. This is good news of His good news. Good Friday that God is going to make us prosperous. I believe that this Good Friday, God is giving us a good news that God is going to do a good thing in the good time. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். Hallelujah. கர்த்தர் இந்த Good Friday நாளிலே நல்ல காரியங்கள் நல்ல நேரத்திலும் கர்த்தர் நமக்காக புதிதான காரியங்களை செய்ய போகிறார். உட்காருங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது. Bible says, 32,000 பேரோட கிதியால் போகவில்லை யுத்தத்துக்கு. Gideon have never go with the 300 பேரோடு அவன் யுத்தத்தை ஜெயித்தான். He fought with 300 people. எப்போதுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Always added அநேக பேர் கொண்டாயிலும் கொஞ்சம் பேர் கொண்டாயிலும் ரட்சிக்க தேவனால் கூடும். God can save us with the Nothing is future. impossible without God. தேவன் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. God is a great provider. தேவன் ஆச்சரியமான வழியை In செய்து this Good கொடுப்பார். Friday, God is going to do a miracle in your life. இந்த Good Friday கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். உன்னை தேடி வந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வாராக. Jesus came seeking for you to perform a miracle for you. இயேசுவை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது. Hallelujah. There is no God like my Jesus in
God. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We all know about Apostle Paul. அக்காலத்திலே அவர் PhD பட்டதாரியாக இருந்தவர். He is a theologian and he is an educated person. அவருடைய பாதத்திலே படித்தவர் அவர். He studied at the feet of Gamaliel. ஞானம் நிறைந்தவர் என்ற வேலை நமக்கு சொல்கிறார். The Bible only says that his mind of wisdom. அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, Not only that, in Philippians chapter 3, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயனாக காணப்படுகிறார். he also a Pharisee. அவர் சொல்றார், ஒரு பரிசேயன். He said, I'm a Pharisee. நன்றாக வேதத்தை கற்று அறிந்தவர். I have read the Bible, the word of God very well. பவுலுக்கு வசனம் எல்லாமே தெரியும். Paul knows the scripture very well. பவுல் கண்டால் எல்லாரும் பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானமாய் காணப்படுகிறார். People were afraid to speak before him because he was so wise. யாருக்கு அச்சப்பட்டார் இந்த பவுல்? Paul is not afraid of anyone. அவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுருவை கண்டித்து வர மனிதன் இந்த பவுல். Even Paul rebuked Peter. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, In 2 Corinthians chapter 11, ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவர் பலவிதமான பாடுகளை அனுபவித்த ஒரு தேவ மனிதன் அவர். he's a man of God who went through suffering for the Lord Jesus Christ. 2 கொரிந்தியர் 12:6 நீங்கள் பார்க்கும்போது, In 2 Corinthians 12:6, பல கிருபைகளை பெற்ற ஒரு தேவ மனிதன் அவர். he's a man of God who is in many grace. 2 கொரிந்தியரை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கும்போது, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, We're reading 1 Corinthians 16. ஆவி வரங்களினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ He's a மனிதன். man filled with the gift of spring. 9 வரங்களினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதன். Filled with the 9 gift of spring. ஆனால் இந்த பவுல் அவர் சொல்கிறார், But yet Paul said, என் பலத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவதில்லை. I'm not boasting about my gift. என்னுடைய ஊழியத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவதில்லை. I'm not boasting about my ministry. நான் படித்த பட்டதாரி PhD குறித்து நான் பெருமை பாராட்டுவதில்லை. And I'm not boasting about my education. இன்னைக்கு மனிதர்கள் ஏதாவது ஒன்று சாதித்து விட்டால் அதை வைத்து பெருமையாய் பேசுவார்கள். People always boast about what they have achieved. நான் ஒரு PhD holder. But then I'm a PhD holder. நான் ஒரு பெரிய பட்டதாரி. And I'm a graduate. நான் பெரிய குடும்பத்தில் வந்தவர். I came from a ஒரு வாகனம் வந்துவிட்டால் அவர் அதை குறித்து பெருமையாய் பேசுவார்கள். people boast about things that they have. ஒரு வீடை கட்டிவிட்டால் அதை குறித்து பெருமையாய் பேசுவார்கள். They build a house, they boast about it. அல்லது சமுதாயத்தை குறித்து பெருமையாய் பேசுவார்கள். Speak about their blessings. சங்கீதம் 27 சொல்கிறது, Some சில குதிரை குறித்து பெருமையாய் பேசுகிறார்கள். speaks boast about the horse. சில ரதத்தை குறித்து பெருமையாய் பேசுகிறார்கள். Boast about the chariot. நான் பவுல் சொல்கிறார், But Paul says, நான் குதிரை குறித்து, ரதத்தை குறித்து, பதவியை குறித்து, ஊழியத்தை குறித்து நான் பெருமை பாராட்ட விரும்பவில்லை. I'm not here to boast about my horse, the chariot, my education, or ஒன்றே whatever. ஒன்று நான் பெருமை பாராட்டி பேச வேண்டும் என்றார். Only one thing that I can boast about. கல்வாரி சிலுவை பற்றி நான் பேச வேண்டும். Hallelujah, about the cross. நம்முடைய பிள்ளைகளே, They were people of God. இன்னைக்கு திருச்சபையில் சிலுவை போடக்கூடாது என்று சொல்கிறார். Many people are saying that they should not put cross. சிலுவை எவ்வளவு அவமானச்சித்தம் என்று சொல்கிறார். They say it is a sign of humiliation. நான் உங்களுக்கு சொல்வதை கவனமாய் கேளுங்கள். But listen carefully, let me tell you something. சிலுவை ஒரு அவமானச்சித்தம் தான். Yes, cross was a sign of humiliation. சிலுவை ஒரு பாவச்சித்தம் தான். It's a sign of curse. சிலுவை ஒரு தகுதியற்ற சித்தம் தான். It's an unworthy sign. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். But the moment our Lord Jesus Christ and died on the cross for us. இன்றைக்கு சிலுவை எல்லாவற்றையும் சிறந்ததாய் காணப்பட்டது. That is the moment when the cross became great. The cross is the center of the Bible. வேதத்தின் நடு மைய பகுதியாக இருக்கிறது சிலுவை. சிலுவை நமக்கு முக்கியமாக இருக்கிறது. So the cross is very important for us. நம்ம சொல்ற சிலுவையின் உபதேசம் கெட்டுப் போனவர்களுக்கு பைத்தியம். The Bible says that the teaching of the cross is foolish for those who are perishing. ஆனால் நமக்கோ ஒரு தேவபலனாக இருக்கிறது. But it's the strength of God for us. சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். Those who look upon the cross, they will live. சிலுவையை தொட்டு கும்பல் சொல்லல. I'm not asking you to worship the cross. சிலுவை உபதேசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். I want you to understand the teaching of the cross. சிலுவையில் தொங்குகிற இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். Look unto the Lord Jesus who hung on the cross. சிலுவையினால் தேவன் நமக்கு தருகிற மேன்மைகளை குறித்து இப்ப தியானிக்க போகிறோம். We're going to meditate about the great things that God has given us through
cross. வேதமானது தெளிவாய் சொல்கிறது. Bible then says, காலத்தின் பிரபஞ்சத்தின் தலைவர் பிசாசானை ஜெயிப்பதற்காக கர்த்தர் சிலுவையில் மரித்தார். hallelujah, Jesus died on the cross to deliver us from the present evil age. ஆகிய பைபிள் அழகாக எழுதியிருக்கிறது. English Bible then says, The present evil age அப்படின்னு போட்டிருக்கிறது. it speaks about the present age. காலத்தின் பிசாசின் தந்திரங்கள். It's about the tricks and the cunningness of the present. மனிதர்கள் மாற மாற பிசாசின் தந்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். As this goes on, the devil will change his cunningness. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள். As a saying, Every level is every devil. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு சத்துவங்கள் உயிருக்கு ஒவ்வொரு பேய் இருக்கும். there's a devil in every level. நமக்கு வாங்க சொல்லுங்க ஒவ்வொரு வயிறு ஒவ்வொரு பேய் இருக்கும். When you go to every level, நீங்க there is சொல்லலாம் உள்ள ஏதோ ஒரு அர்த்தம். நமக்கு வாங்க சொல்லுங்க ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு பேய் இருக்கும். ஆமா கை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. நீங்க எப்பலாம் நல்லா சொல்லிக்கிறீங்களோ அன்னைக்கு புது பேயா வரும். when you begin to pray more, you're going to face any kind of demon. நீங்க செபிக்காத ஒரு பேயா வரும். When you never pray, you're not going to face any kind of demon. ஏன் நீங்க பேயா இருக்கு? Because when you are சொல்லு ஒரு ஆமென் சொல்லலாம். நீங்க செபிக்காதது பேய் உங்களை காண தேடி வரும். when you begin to pray, the demon will come against you. அப்பதான் தைரியம் போகும், அப்பதான் கால் போகும், அப்பதான் இஞ்சி போகும், அப்பதான் எல்லாம் போகும். செபிக்க ஆரம்பிக்கும் போது புது பேயா வரும். When you begin to pray, you face new kind of demon. ஏன் புது பேய் வருதுன்னா Why are you facing new kind of demon? ஒவ்வொரு நேரம் நீங்க போக பேய் தானா வந்துட்டே இருக்கும். As it goes up to different level, the அது devil ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளே பிரபஞ்சத்துல தனியான பிசாசு கிரியைகள் இருக்கதான் செய்யும். in every season there's different kind of demon. ஆனா தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். But God gives us a word. காலத்திருக்கிற பிரபஞ்சத்தின் பிசாசு வல்லமைகளை முறியடித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஜெயத்தை ஆண்டவர் தந்தார். The Lord Jesus Christ has given us the victory to overcome the demon that are on the present age. இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். See, the world is evil. எபேசியர் 2:2 வசனத்தை வாசித்து பாருங்கள். In Ephesians 2:2, எபேசியர் 2:2 வசனம் சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 2:2 வசனம். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் எப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆகாயத்தின் பிரபுவாகிய என்று வேதம் சொல்கிறது. Bible says speaks about the power of the air. என் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். Why people are being disobedient? என் பிள்ளைகள் வளர்க்காமலுக்குள்ள மோசமாக இருக்கிறார்கள். Why the children are disobedient? காரணம் ஆகாயத்தின் பிரபு அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். Because of the prince of the air. 2 கொரிந்தியர் 2:2 வசனம் சொல்கிறது. 2 Corinthians 4:4 அவருடைய இருவின் ஆகாயத்தின் பிரபஞ்சத்தின் தலைவரால் மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. that their eye has been closed when it's shut by the prince of the air. தேவனுடைய கொலோசியர் 2:19-20 சொல்கிறது. Colossians 2:19 says, இந்த உலகம் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளலாம். and the world has been overcome the people of God. ஆராய்ச்சி செய்யலாம். It's ruling the people of God. தேவனுடைய பிள்ளைகளை The people of God. உங்கள் குடும்பத்தை பல சாஸ்திரியங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கலாம். Many Satan might have been ruling your family. இந்த மனுஷியாவின் ஆவியும் வீட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கலாம். Maybe the spirit of the nature has been ruling your city சபை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கலாம். or the church. But today in the name of Jesus, And we begin இயேசுவின் நாமத்தில் இயேசு நமக்கு சிலுவையிலே தொங்கினபடியால் because Jesus Christ died on the cross for us. நமக்கு பொல்லாத பிசாசின் சேனைகளை கர்த்தர் உடைத்தார். God has destroyed the host of the enemy. நான் சொல்லுவேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். It's a victory in the blood of Jesus. நான் சொல்லுவேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. தேவனுடைய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே
இருள் மேகமே get out get out get out get out இருள் போய்விட்டால் வெளிச்சம் தானாக வந்துவிடும். When the darkness leaves, there is definitely brightness. அதே மாசம் உனக்கு வெளிச்சத்தை மாறும். When the next month, the month of brightness, believe, புறமாறு உடனே சொல்லுங்க complain, அந்த வாசம் புறமாறு don't complain. அந்த வாசம் புறமாறு And the neighbor, don't complain. புறமாறு இயேசு என்ன சொல்றாரு நீ புறமாறு இயேசு சொல்றாரு நீங்கள் முற்றிலும் ஜெயக்கொண்டவராக இருப்பீர்கள். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க get out. சொல்லுங்க get out. சொல்லுங்க get out. ஹalleluya சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. அதுக்காக இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். There's a reason why Jesus died on the cross for us. சிலுவையில் சும்மா சாகல. Jesus did not die on purpose. ஒப்பாரி இருக்கிறது இயேசு சாகல. Jesus did not die to cry. சில வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் வருகிறார்கள். ஒப்பாரி விட்டுக் கொண்டே வருகிறார்கள். அழுது கொண்டே வருகிறார்கள். A lot of Israelites were crying around. நான் இப்படியாக நான் என்னுடைய யூகத்தில் நான் யோசிக்கிறேன். I was thinking in my imagination. அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தூக்கிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். Jesus carried the cross. அவருடைய சிலுவையெல்லாம் அடி. His body was full of wonder. காயங்கள் பயங்கரமான காயங்கள். Fully wonder. சிலுவையில் பிக்கப்பட்ட எலும்புகள் தெரிகிற அளவுக்கு காயங்கள். Jesus' body was torn apart so he could see the bones. நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது When I went to Israel, இயேசுவை அந்தரங்கத்திலே தொங்கவிட்டதை நான் பார்க்கும்போது இருதயம் உடைந்து போனது. when I saw the place with the ankle of Jesus, my heart was so ஒரு broken. நாள் முழுவதும் இரவு முழுவதும் இயேசுவை தொங்கவிட்டார்கள். That all the night the Lord Jesus was சரீரமெல்லாம் கிழிந்து போயிற்று. entire body was torn அந்த apart. புண்களை வினிகரும் உப்பையும் போட்டு அவரை சித்திரவதை செய்தார். And they put all the salt and vinegar on the wound. அதுக்கு பிற்பாடு அவர்கள் ஐஸ் ஊற்றுவார்கள். And later on they pour on the ice. யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அபூர்வமான ஒரு நிலைமை இயேசுவுக்கு. God, you just imagine how they would torture ஒரு him. சாதாரண மனிதனாக இருந்தால் எப்படியும் மரித்து போயிருப்பான். An ordinary person would have died at the beginning. ஆனால் அவர்களுடைய அழைப்பு சிலுவையில் நடக்க வேண்டும். But the call that Jesus came is to die at the cross. விட்டிருக்கலாம், விட்டு கொடுத்திருக்கலாம். Jesus might have just gave up. கவனிங்க, கவனிங்க, விட்டிருக்கலாம், விட்டு கொடுத்திருக்கலாம். Jesus would have left or gave ஆனால் up. உண்மையே தேவன் சிந்தனை உள்ளவராய் இருந்தபடியால் But because Jesus was mindful of us, உண்மையே கர்த்தர் சிந்தனை உள்ளவராய் when இருந்தார். Jesus thought of us, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி மூச்சில் சிலுவையில் வைத்தார். Jesus bled his brows crying on the cross. எல்லாம் முடிந்தது. Oh, everything is finished. எல்லாம் முடிந்தது. Everything is finished. இயேசு சிலுவையில் போய் கொண்டிருக்கிறார். While Jesus was going to us, பெண்கள் வருகிறார், நடந்து கொண்டே வருகிறார். people, ladies were crying. நான் இப்படி யோசிச்சிருக்கேன், ஆண்டவர் என்ன பேசியிருப்பார். I was thinking this way, what would the Lord say? பொதுவா நகைச்சுவையா சொல்லுவேன். Usually I used ஒரு to ஆண் உட்கார வச்சுட்டு, ஓ, 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 இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. usually சொல்லு. the lady came in behind சில me. பேர் உட்கார வைக்கிறவர் காசு, காசு, காசு உட்கார வைக்கிற மாதிரி இந்த அம்மாவும் இயேசுவே, இயேசுவே உட்கார வச்சு வந்திருக்கும். The lady will come and say, Jesus, இயேசு அம்மா வந்து சொல்றா, சிப்போ, உனக்கும் பிள்ளைக்கு சம்மதிக்காது. நானே ஒரு பெரிய வேலையை போயிருக்கேன். இது ஒரு குறுக்கல வந்து அழுதுட்டு இருக்கேன். அதுயா, ஒப்பாரி வைக்காத. இயேசு மன்னிச்சுடு. hallelujah. நீ நல்லா இருக்கு சொல்றா, மனுஷா. Jesus died. நல்லவன் தொடர்புடையவன் மனுஷா. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம வந்து வந்ததுக்காக ஒண்ணும் செய்யல. ஒரு ஆள் சொல்ல மாட்டோம். அது கூட உடனே வந்தாங்க, அம்மா இருந்தாங்க, இப்போ அம்மா கட்சியை வச்சாங்க, உடனே ராணிக்க வந்தாங்க. ஓ, 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 சொல்லிட்டு பழகிட்டு இருந்தாங்க. பாரம்பரிய சபையில அருள்தாரரை இயேசு மரித்து எப்படியோ ஆண்டவர் உயிரோடு எழும்பி ராஜா வரப்போறாரு. அந்த ராஜா யோசிப்பார், எவ்வளோ சமைக்கலாம், இன்னும் வந்திருக்கீங்க, இன்னும் பண்ணுறீங்க. நான் விசாசத்தை இல்லையா, நான் சிலையை மறைச்சேன். உனக்கு பொல்லாத விசாசத்திலேயே குடியேறிக்கிறேன், சிலையை மறைச்சேன். உனக்கு பொல்லாததுக்காக மறைச்சேன். Jesus did not die for you to cry. அழுகிறே இரு. Stop complaining. அழுகிறே இரு. Keep crying. இயேசு நமக்காக சிலுவையிலே காவலித்தார். What is the reason Jesus died on the cross? எல்லா இன்றைய காலத்தில் இருக்கிற ஈவன் ஏஜ் இந்த விசுவாச கிரிகள் முறியடிக்க இயேசு உழைத்தார். Jesus died to overcome the sin. இரண்டாவது இயேசு இதற்காக சிலுவையில் மரித்தார். Secondly, why did Lord die? கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பாருங்க. Galatians 2. எழுது வசனத்தை எழுதுங்க. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2:20 சீக்கிரம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவோடே ஒரு சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆவியால் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல,
in their கொஞ்சம் mouth. பிரச்சனை வந்தா If it were to come in Israel, Jesus will அவர் உள்ள உட்கார்ந்தே சொல்லுவார், உள்ள நல்லா இருக்கேன், Jesus will say, I'm just உள்ள நல்லா இருக்கேன், I'm just அதுக்காக தான் சிலுவையில மரிச்சேன், like that. அதுக்காக தான் சிலுவையில கிடக்கிறேன். என்ன சிலுவை, எதுக்கு நான் சிலுவை, சிலுவை வேலையா, உனக்குள்ள வாசம் உனக்குள்ள இருப்பதற்கு உன் ஒன்றானே போவதா? இல்லவே சாத்தியமல்ல. அவர் மனிதனை இறங்கி நிலமாக சதையை சதையா, தசையை தசையா, அந்த உனக்குள்ள உனக்குள்ளே நடக்கிறார். சிலுவையிலே ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இந்த சத்தத்துல பக்கத்துல தூங்குதுன்னா கிருபை பெற்றவர்கள் வாழ்க. சீக்கிரமா பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. பக்கத்துல கட்டி சொல்லுங்க, எழுந்து தூங்க சொல்லுங்க. If your neighbor is sleeping, slap them, tell them don't sleep. உள்ளார பலார் ஒரு வாட்டி அவுண்டா பிரச்சனை பரலோகத்துக்கு போயிடலாம். ஆமா, அதை தூங்கிக்கிட்டு நீ உங்க கட்டா வந்தாங்கன்னா ஆண்டவர் கேட்பா, எங்கே உன் சகோதரன் காண்பி. அப்ப நீ போய் சொல்லக்கூடாது, நான் அவனை அதையே எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் முத்திரை போட்டு தெரியுவான். அதனால நீ உங்க சகோதரனை பக்கத்துல தூங்கினா சொல், வாசல் உயிர் கொடுத்து பேசிட்டு இருக்கார், நீ என்னோட லூசு மாதிரி 4 மணிக்கு தூங்குறேன், 5 மணிக்கு தூங்குறேன், 6 மணிக்கு தூங்குறேன், ஆக மொத்தம் 8 மணிக்கு 6 மணிக்கு தூங்குறேன். உனக்கு என்னதான் கிருபை எனக்கு தெரியல. அந்த கிறிஸ்தவ பிசாசு இன்னைக்கு இயேசுவை ஞாபகத்தாலே தலைக்கு போகாதாக. எவ்வளவு 10 பேராவது நான் சொல்லாதீங்க. எனக்கு இவ்வளவு பேர் நான் சொல்லலாம். போலீஸ் தூங்குற பிசாசு போலீஸ், தலைமையில பிசாசு போலீஸ், இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க. தூங்க போச்சு, பேய் போச்சு, தலைமையில போச்சு, எல்லாம் போச்சு, இப்ப யாரு இருக்கா? மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான
பார்ப்பதற்கு மீச வச்சு சூரிய சுப்பாய்கள் இருப்பாங்க. Sometimes the guys who seems to be very gentle outside பார்த்தா ஐயோ வீரமானவர் இருப்பாங்க. seems to be very சிங்காரம் இருக்கும். like a lion. பார்த்தா அவரை நம்ம ஆண்கள்லாம் போய் பேசும்போது வெட்டி கிழிச்சுது. அப்போ ஆச்சு ஆமாய். When the men are gathered together, say, "Oh, I will hit." கொண்ட ஒரு கொண்ட But there's ஒரே ஒரு கொண்ட one quality. அங்கே இருந்து பாரு ஒப்பிச்சு பேசுறீங்க. Let's look at me. கொண்டதான மட்ட சுருங்கிடும். ஒரு ஆமை சொல்லுவார். சொல்லுதானே இல்லையா? சொல்லுதானே இல்லையா? சத்தமா அலையா சொல்லுங்க. சொல்லணும். விளக்குதா? இங்க இருக்கிறவங்க விளக்குதா? விளக்குனா மட்டும் ஒரு அலையா சொல்லுங்க. சொல்லுதானே இல்லையா? சத்தமா சொல்லுதானே இல்லையா? லைஃப்ல போகுது. அதனால சில பேர் சொல்ல முடியல. ஒரு ஆமை ஒரு நாள் ஒரு மாஸ்டர் தீவிரமாக பிரசங்கம் பண்ணி கொடுத்தார். Once the pastor was preaching, ஓ ஆண்டவர் புரியவர். God is great, நல்லவர். God is good, வல்லவர். God is mighty, வாக்குமாறாதவர். He never changes. ஓ குடும்பத்துக்கு தலைவர் யார்? நம்ம பேசிட்டு Guys are the leader of the family. 15 நிமிஷம் தாண்டிடுச்சு பிரசங்கம். And the message passed after 15 minutes. எத்தனை நிமிஷம் தாண்டிடுச்சு? சொல்லுங்க எத்தனை நிமிஷம் தாண்டிடுச்சு? ஏன்னா சபையில 5 நிமிஷம் பேசுவாங்க. எத்தனை நிமிஷம் பேசுவாங்க? Because the church would 5 நிமிஷம் பேசுவாங்க. பாஸ்டர் பின்னால உட்கார்ந்துருக்கான். and the pastor was sitting right அந்த there. பின்னால உட்கார்ந்து ஒரு பேப்பர்ல கிஸ் KISS அப்படின்னு ஒரு சிம்பிள் காட்டினான். And she wrote keys. அவர் அந்த கீஸ்ங்கிற வார்த்தை பார்த்தோன்னே The moment she saw the word மாஸ்டர் keys, இதோட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். and the pastor ended the message. ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம். People were so இவ்வளோ ஜனங்கள் இருக்கிற நேரத்துல while the crowd was full, பாஸ்டர் தீவிரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது the pastor was preaching அந்த this, அம்மா அங்கே சிக்னல் கிடைக்குது காட்டுது கீஸ்ன்னு காட்டுது. and the lady wrote in the paper keys. ஜனங்களுக்கு என்ன இந்த அம்மா இவ்வளோ கேவலமா நடந்துக்குது. And people were thinking, why this lady is ஒரு so வீட்டுல போய் குமார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. she can go back and kiss him. ஆமா இந்த காலத்துல எங்கதான் கொடுக்கணும் தெரியாம கடைசி சுடுகாலையே போயிட்டாங்க. அது வாழ்ந்த வார்த்தை ஒராமே சொல்ல வார்த்தை. அவன் நம்பாத காலத்தோடு நான் செய்ய போறேன் பேசுவான். திரும்பி வந்துங்க நீங்க போய் அதை செய்ய போறீங்க. And I asked the pastor, why is your wife always showing keys? அந்த வார்த்தை சொன்னாங்க. The pastor said, ஐயா போய் எங்க நீ கேக்குற? why are you asking me this? அந்த கீஸ் என்ன அர்த்தம்? The what is the keys mean? Keep it short, stupid. Keep it short, stupid. பிரசங்கத்தை சீக்கிரமா முடிவுட்டால் அப்படின்னா அதுக்கு சுருக்கமான பேர் keep it short, stupid. KISS. அப்படி காட்டுறாங்க பாஸ் அமைதியா இருப்பாங்க. அதே போலதான் ஐயோ எனக்கு ஒரு ஆளை சொல்ல வாங்க. எனக்கு நிறைய சூரிய சுப்பாய்கள் யோசனை ஒரு ஆளை சொல்ல வாங்க. விட்டுடுங்க அப்படின்னு எனக்கு ஜெசிகா ஒரு ஃபோன் பண்ணிச்சோம். இந்த சூரிய சுப்பாய்கள் பேசுவாங்க கம்மியா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு Shandara Maria Carlos, Sigria Carbo, Osha, Tale,
சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அவனுக்கெல்லாம் போறாங்க, இலவசம் ஓட்டுங்க. சாணம் அப்படிதான் வரும். கேவலம். ஏய் போய் அந்த பிள்ளை யார், அந்த பிள்ளை பேர் என்ன? முக்கியத்துக்கு போய் சரண கொண்டு வாடா அப்படின்னா என் வீட்டுக்கு சொல்றான் போன்ல. ஐயோ சாவடிச்சு வாய் போஸ், வேணாம் போஸ், வேணாம் போஸ். வேற ஏதாவது சொல்றீங்க? புதுசு புதுசா நாசு என்ன என்ன சொல்ற? நாசா நாசு அது வேற நாய்ஸ் நாசு. ஆமா கண்போட நோக்கி யாரும் போயிட்டேன். சரி எப்படி போயில பாஸ், இந்த காலத்து பையன் தெரியல பாஸ், எப்படிதான் தெரியல. அங்கெல்லாம் ஒரு நடத்துற அப்படிதான் இப்போ வீரமா பேசணும்னா அன்னைக்கு நட்டு வந்துறாங்க, சுண்டைக்கு வந்துறாங்க. நான் அதுதான் என் தம்பிங்க ஆண்கள் 3 தம்பிங்க அம்மா எழுதி அம்மா சிக்கலாங்க பேசுவோம். ஆமா அம்மா கொண்டாடி நல்ல ஒரு மனுஷன் நல்லா இருக்கு. மூணு பேர் ஐயோ கத்தரா காப்பாத்தோம். நான் ஜெபம் பண்றேன், நம்மளே 2 பையனுக்கு பிடிக்க கூடாதுடா. இவனுக்கு எப்படியோ கத்தரா வாய்க்கணும் போறாம சொல்லுங்க. ஆனா பரவாயில்லை, இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்துவாரு. மனைவி ரொம்ப நல்லவங்க. அவங்க பேரை சொன்னாலே எங்கடா ஓடுறேன் அப்படின்னு கேட்டா ஜஸ்பர் கால் பண்ணிடுச்சு. ஜஸ்பர்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அங்கேயும் பயம், இங்கேயும் பயம். அந்த சபையே பயம். அப்படி கிடையாது. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அண்ணான பிள்ளை, அந்த சோற்றம் ஒரு ஆலோசனை. சரி எனக்கு பயப்பட வேண்டியது, நான் பிசாசுக்கு பயப்படக்கூடாது. நாமே சொல்லுவேன், பிசாசுக்கு பயப்படக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆலோசனை அங்கே சுருங்கி இருக்கான். ஏற்கனவே அப்படிதான் வச்சிருக்கேன். கிறிஸ்து இயேசுவினால்
parent might have suicide. அப்பா தற்கொலை செஞ்சிருப்பார். Father might have suicide. அம்மா தற்கொலை செஞ்சிருப்பாங்க. Mother would have suicide. அது தலைமுறையாய் வரும். அது மட்டுமல்ல, தலைமுறையாய் வரும். Even barrenness will come from generation to generation. சாபங்கள் தலைமுறையாக அம்மா டிவோர்ஸ், அப்பா டிவோர்ஸ், குடும்ப டிவோர்ஸ், பிள்ளை டிவோர்ஸ், தங்கச்சி டிவோர்ஸ், எல்லாமே இதெல்லாம் ஒரு சாபம். It's a kind of curse that when the family there is many divorce. குடும்ப உணர்ச்சியில் இருக்க முடியவில்லை. People cannot have a joyful family. பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க முடியவில்லை. Family they cannot have a happy life. தாய் தகப்பன் வளர்ந்த நாட்களில் அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். They will be happy to be the parents. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கற்பழிப்பும் அழுகையும் கண்ணீரும். But children's life full of tears. கர்த்தரே, இன்றைக்கு நீ ஆண்டவரை தேடி வந்தபடியால் But because you came seeking the Lord உன் Jesus. தகப்பனுடைய சாபமோ, பாட்டியுடைய சாபமோ, தாத்தாவுடைய சாபமோ, எவன் பூட்டனுடைய சாபமா இருந்தாலும், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு சிந்தப்பட்ட இரத்தத்தை நிமித்தம் எல்லா சாபங்கள் இன்றையோடு உடைந்தது. Hallelujah. Every curse, யாரே சொன்னாலும் உடையும். சாபம் உடைந்தது. every curse will be broken. உன்னை இருக்கிற சாபங்கள் உடைந்தது. தரித்திரத்தின் சாபங்கள் உடைந்தது. தரித்திரத்தின் சாபங்கள் உடைந்தது. Curse of poverty. எல்லா விக்கிரகத்தின் சாபங்கள் உடைந்ததாக. Curse of idolatry. எல்லா அனைத்து சூழ்நிலைகளும் மாறுவதாக. Every barrenness change. ஆச்சரியமோ ஜீசஸ் உருவாக சத்தமோ எல்லா சாபங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் உடைக்கப்படுவதாக. Every curse will break in the name of Jesus. கர்த்தருடைய பரம்பரையில் இல்லாமல் Everything will change in the name of Jesus. உன்னை பேசப்பட்ட சாபங்கள், Curse that is spoken against you. சொல்லப்பட்ட சாபங்கள், That is spoken against you. அனுப்பப்பட்ட சாபங்கள், It's sent to you. என்ன சாபமானாலும் It can be any kind of curse. today, Intricate. today, Intricate. today, Intricate. today, Intricate. today, Intricate. இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Lord Jesus. இயேசுவின் நாமத்தினாலே The Lord Jesus Christ of Nazareth. சாபங்கள் உடைக்கப்படுவதாக. Every curse will be broken. சாபங்கள் உடைக்கப்படுவதாக. Curse will be broken. சாபங்கள் உடைக்கப்படுவதாக. சாபங்கள் உடைக்கப்படுவதாக. இன்றைக்கு எல்லா சாபத்தை உடைத்து No more sickness. No more weakness. No more sorrow. No more struggle. No more problem. புதிய வாழ்வு, A new beginning. புதிய கிருபை, New grace. புதிய தயவு, New favor. புதிய இரக்கம், Mercy. புதிய நம்பிக்கை, புதிய வழி, புதிய வாசல். கர்த்தருடைய யாவை செய்ய முடியாதவரா? God is going to do a great thing in your life. Hallelujah. Hallelujah. முடிக்க போற கை உயர்த்தி ஆமென் சொல்லவாரு. பக்கத்துல வந்து சொல்லுங்க, இனி சாபம் அல்ல. இயேசு சிலுவையில் சென்று ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தப்படினார். Because Jesus shed his blood on the cross. அவர் சொல்றார், இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். Paul says, what should I boast about? இயேசு சிலுவையில் தொங்கியிருந்த சிலுவை ரத்தம். Because of the blood of the Lord Jesus shed on the cross. பிசாசு கிரியையிலிருந்து கர்த்தரை விடுவித்தார். God delivered me from the Satan. எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். Lives in me. எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். Jesus lives in me. சாபங்கள் உடைக்கப்பட்டது. Every curse has been இந்த broken. கடைசி நாட்களில் அநேக குடும்பங்கள் சாபத்தை தாக்குவதை நான் பார்க்கிறேன். I could see many families have been affected by curse. நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, There is no peace in the family. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. There is no joy in the family. இதெல்லாம் முயற்சி எடுத்தாலும் நம்மளால செயல்பட முடியல. செயல்பட முடியல. You cannot do much. அடுத்த கட்டம் போக You முடியல. cannot go to the next level. அடுத்த சந்தோஷமா வாழ You முடியல. cannot live happily. ஆசிரமானது, பணமானது. You cannot receive those தடை, stuff. தடை, 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 தடை. There's always an obstacle. பேசப்பட்ட சாபம், Because of the curse that is spoken, சொல்லப்பட்ட சாபம், that is spoken against you, எழுதப்பட்ட சாபம். that is written against you. ஆகவே தேவனுடைய சாபங்கள் நிறைய இருக்கிறது. There are many types of curses. நான் திரும்ப கூட சொல்றேன், சாபங்கள் நிறைய இருக்கிறது. There are many types of curses. பேசப்பட்ட சாபம், Curse that is spoken, சொல்லப்பட்ட சாபம், that is spoken against you, எழுதப்பட்ட சாபம், written against you. தலைமுறை சாபம். Generational curse. குடும்பம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. The family cannot be happy. உன்னாலே கூட இருக்க முடியாது. It seems that they are all together, but they are not together. இரவுல தூக்கம் வராது. You cannot sleep at night. டிப்ரஷன், பிரஷர். You go into depression அவர்கள் அல்ல. because it's not them. It's not because of them. அவங்க நீங்க அல்ல. It's not because of you. தாய் தகப்பனுடைய சாபத்தினால் பிள்ளைகளுக்கு பாதிக்கிறது. Because of the generation curse. தாய் தகப்பன் சாபத்தினால் தலைமுறை பாதிக்கிறது. It's only for the generation. Today the Lord Jesus is telling today. And I think under Jesus சொல்கிறார். எந்த சாபமா இருந்தாலும் Can be any kind
kind of curse. கர்த்தரால் உடைக்கிறார். God is breaking the curse. இயேசுவின் ரத்தம் உங்கள் கடந்து வருவதாக. இயேசுவின் ரத்தம் உங்கள் குடும்பத்தில் கடந்து வருவதாக. எல்லாரும் தலையில கை வைக்க. நான் ஜெபம் பண்றேன். எல்லாரும் தலையில கை வைக்க. குடும்பம் ரட்சிக்க முடியும். எல்லாரும் தலையில கை வைக்க. இயேசுவின் நாமத்தினால். நான் சொல்றத சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால். நான் சொல்றத சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால். சொல்லப்பட்ட சாபங்கள், எழுதப்பட்ட சாபங்கள், சொல்லப்பட்ட சாபங்கள், எழுதப்பட்ட சாபங்கள், பேசப்பட்ட சாபங்கள், பாரம்பரிய சாபங்கள், இன்றையோடு இந்த வினாடியோடு என்னை விட்டு, என் பிள்ளையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, இயேசுவின் நாமத்தினால் விலகி போனால், இயேசுவின் ரத்தத்தைக் கொண்டு நான் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக சாபப்பட்டிருக்கிறேன். சாபமல்ல, 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 சாபமல்ல. ஹalleluya, ஹalleluya. கவனிங்க, சில பேர் இதை கேட்பாங்க, Sometimes people ask, பாஸ்டர் சாபம் நான் ரட்சிக்கப்பட்டனே, I've been saved, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, I have been baptized. அப்ப சாபம் தொடருமா பாஸ்டர்? How could the curse continue? நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் ஒழுங்கா சாபம் தொடராது. You know, when you have been saved and you've been baptized and you live a proper life, that curse will never நீ follow. கோலாரம் பண்ணா 7 மடங்கு திருப்பி வரும். But whenever you sin, the curse might follow. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்போதுமே அபிஷேகத்தோட நடந்து இருக்கிறார். So people of God must always be filled with the anointing. ரத்தத்தினால் சுத்திகரிக்கணும். You need to be cleansed by the blood of Jesus. Always cleansed by the blood of Jesus. எப்பொழுதும் ரத்தத்தினால் கழுவப்படணும். நான்காவது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வேறு நமக்கு தெளிவாய் சொல்றாரு. Bible clearly says, நம்ம எல்லாரும் அடிமைப்பட்டு நம்ம இருந்தோம். we were all in bondage. நியாயப்பிரமாணத்தில் அடிமைப்பட்டு இருந்தோம். And we were all the bondage of the law. இஸ்ரவேலில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Lord Jesus Christ. அவர் நமக்காக மரித்தபடியினால் Because Jesus died for us. அவர் நம்முடைய DNA மாற்றிட்டார். He changed our DNA. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் நம்முடைய DNA மாற்றிட்டார். அவர் அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதாக ஒரு புத்திர சுகத்திலே உலகமே கண்டார். And He has given us the permission calling our Father. நான் அடிமை அல்ல. I'm no longer slave. நியாயப்பிரமாணத்தின் அடிமை அல்ல. I'm not slave to the law. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். I'm redeemed. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். Redeemed. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். Redeemed. அதாவது 5ஆம் அதிகாரம் 1 என்று சொல்லுகிறது. Genesis 5:1-2 says, I am free in the name of Jesus. நான் விடுவிக்கப்பட்டவர். ரத்தத்தில் மட்டும். Through the blood of the Lord Jesus. எல்லாரும் சிலுவையில் மட்டும். Through the blood of the Lord I Jesus. am free. நான் விடுவிக்கப்பட்டேன். சத்தமா சொல்லுங்க, I am free. I'm free. எல்லாரும் சொல்லுங்க, நான் விடுவிக்கப்பட்டேன். I'm free. சத்தமா சொல்லுங்க, நான். சத்தமா சொல்லுங்க, நான். விடுவிக்கப்பட்டேன். விடுவிக்கப்பட்டேன். நான் அடிமை அல்ல. I'm not slave. I am not slave. I'm அடிமை அல்ல. அடிமை அல்ல. I'm not slave. நான் இயேசுவின் பிள்ளை. Child of Jesus. இயேசுவின் பிள்ளைகளை கை உயர்த்துவதே. Child of Jesus. நான் இயேசுவின் பிள்ளை. Child of Jesus. நான் இயேசுவின் பிள்ளை. Child of Jesus. நான் இயேசுவின் பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை. Jesus. ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. Actually, the Lord says, கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்கு மரித்தபடியினால் because Lord Jesus died on the cross, நான் பாவத்துக்கு அடிமை அல்ல. we are not bound to slave. பிசாசுக்கு அடிமை அல்ல. We are not slave. உலகத்துக்கு அடிமை அல்ல. We are not slave to உங்களுடைய God. DNA மாறிடுச்சு. இயேசுவின் DNA மாறிடுச்சு. Hallelujah. Our DNA is now united with the Lord Jesus. அவர் எனக்கு தகப்பன், நான் அவருடைய பிள்ளை. He is my father, I am his child. இயேசுவின் பிள்ளைகள் மட்டும் கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். The child of Jesus, amen. வேற பிள்ளையோ கை கொடுக்க மாட்டீங்க. இயேசுவின் பிள்ளை மட்டும் கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ரெண்டு கையை தூக்கி சத்தமா அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை பாடி. இயேசு யார்? ராஜாவின் ராஜாவா?
நிமித்தம் And because of cross. சிலுவை நிமித்தம் Because of cross. சிலுவை நிமித்தம் Because of cross. வேதனோட தெளிவாக சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ண போறேன். Bible clearly says, சிலுவை நிமித்தம் because of cross. இந்த உலகத்தை ஆவியோட மேற்கொள்ள முடியாது. The Holy Spirit cannot overcome us. முறியடிக்கப்பட்ட Has been destroyed. சிலுவை நிமித்தம் Because of cross. இயேசு என்னில் வாழ்கிறார். Jesus lives in me. இனி நான் அல்ல, It's no longer I. கிறிஸ்து இயேசு எனக்குள் வாழ்கிறார். He lives in me. சிலுவை நிமித்தம் Because of cross. நாம் அல்ல, No curse. நான் ஆசீர்வாதத்துடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை I பெற்றிருக்கிறேன். have inherited the blessings. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். I have inherited the blessings of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். I received the blessings of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பல ஆசீர்வாதம் இருந்தாலும் Even though there are many blessings of ஒரு Abraham, ஆசீர்வாதம் ஆபிரகாமை அழிக்க முடியாது. one thing that cannot be destroyed. ஆபிரகாமுடைய சந்ததியை ஒருபோதும் அழிக்க முடியாது. And the generation is அது second. வெட்டப்பட்டாலும் தண்ணீர் மாசினால் துளிர்க்கும் தளிர்க்கும் மறுபடியும் அதை வளரும். இயேசுவை நாமத்தினால் He has been cut off to the scent of the water, he will come far. இந்த குற்றவாளிகளுக்கு இயேசு குட் செய்தி, நல்ல செய்தி சொன்னார். And Jesus is giving you a good news. கடந்த 3 மாதங்கள் நீ வெட்டப்பட்டவனாய் காணப்படலாம். The last 3 months you might have been cut கண்ணீர் off. வாசனை ஆவியானவர் இப்போது உன்னை வீசப்பட போகிறார். Right now the Spirit of God is coming. திரும்ப துளிர்ப்பீர்கள், தளிர்ப்பீர்கள். ஆண்டவர் திரும்ப வளர செய்வார். ஆண்டவருடைய மகிமையினால் நீங்கள் நிரப்பப்படுவாய். Give me the glory of God. கடைசியாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் Galatians 6. வசனம் முக்கியம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15-16. கலாத்தியர் 6. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. Let there be peace and mercy. சிலுவை மற்றும் Because of the cross. தேவன் நமக்கு சமாதானத்தையும் இரக்கத்தை கற்றுத்தருகிறார். Hallelujah. God has given us the peace and the grace. கொலோசியர் 1:20 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1:20. Colossians 1:20. கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20 சீக்கிரம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிரியமாயிற்று. கையிலே சொல்லலாம். அவர் சிலுவையிலே சுமந்த இரத்தத்தினாலே Because of the blood that Jesus has shed on the cross, கிருபை பெற்றவர்களாய் நாம் வாழ்ந்து we can receive the grace. பரலோகம் பூமியை முழுவதுமாய் தேவன் இணைத்தார். Hallelujah. God has reconciled heaven and earth. Good Friday தேவ கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. The grace of God ruling on this Good Friday. இந்த Good Friday தேவ கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. புரியுது புரியுது. இந்த Good Friday தேவ கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. என்ன சொன்ன கிருபை. நல்ல கத்த சத்தமா சொன்ன கிருபை. அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை ஆளுகை செய்வதாக. Grace of God in control. தமிழ்ல கிருபை கிருபை கூட சொல்றவங்க சொல்றாங்க. கிருபை 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 சொல்லிட்டு வேகமா அழைச்சிட்டு இருக்கான். கிருபை தேவனுடைய கிருபை என்று அவன் சொல்றாங்க. தேவனுடைய இரக்கம் தேவனுடைய கிருபை இந்த ஒரு உங்கள் வரதாக. Grace of God, mercy of God, come upon you this Good Friday. ஐயா இவ்வளோ காரியத்தை இயேசு சிலுவையில் செய்யும் பொழுது When Jesus did all these things on the cross, நீ உட்கார்ந்து அழுத யோசிக்கா. is it not going to cry? சிலுவையிலே ஒரு போட்டு தள்ளிருக்கணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சொல்லு. நீ என்ன உன்னையும் போட்டு தள்ள சரியா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். One thing I would like to say, சிலுவை அண்டவர்கள் நீங்கள் பேசும்போது கவனமா நீங்கள் பேச வேண்டும். you have to be careful when you speak about cross. சிலுவை ஆறுதலாக இருக்கும். Cross can be comforting. சிலுவை இரக்கம் பாராட்டும். It will give you grace சிலுவை நியாய தீர்ப்பு கொண்டு வரும். and also bring judgment. சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். While Jesus was hanging on the cross, கீழே இருக்கிற ஒருத்தன் சொல்றான்,
The one people say, இந்த ரத்தம் எங்கள் சந்ததிகள் வருவதாக. they say, let the blood come upon them. சிறுவைகளை வந்துட்டு அவர் பேசுற வார்த்தைகள் தவறான வார்த்தைகளா இருக்கிறது. The word that they spoke, unnecessary word. அதனால் வேதம் நமக்கு சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. Bible chronicles, the history say, 60 AD டைட்டஸ் கைசர் ஒருவர் இருந்தார். in 60 AD, there's a one guy called Titus. 6,00,000 யூதர்களை அவர் கொன்று போட்டார். He murdered 600,000 Jewish people. ஹிட்லர் 1 கோடி யூதர்களை கொன்று போட்டார். Hitler killed 1 million Jewish people. ஏன் தெரியுமா? You know why? டைட்டஸ் கைசர் ஏன் தெரியுமா? அன்றைக்கு சிலுவை அண்டையில Because at the cross, அந்த பரிசுத்தம் சுதேசிகளும் இயேசுவை அந்த பிரதான ஆசாரியர் வந்து சொன்னார், இந்த ரத்தம் எங்கள் மேலே எங்கள் சந்ததிகள் வருவதாக. because the Pharisees and the high priest says that they want the blame and the curse to come upon them. அதே போல சிலுவை அண்டை At the same time at the cross, இயேசுவின் பக்கத்துல இருந்த ஒரு கண்ணன் there is a robber, a thief at the side of Jesus. அவன் சொல்றான், உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்று சொன்னான். He said, oh, save yourself. அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. His ending was so bad. But சிலுவை அண்டை இன்னொரு கண்ணன் சொல்றான், the other robber ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது நீ எனக்காக மனம் வேண்டும் என்று said, சொன்னான். Lord, remember me when you sit in your என்னை throne. நினைத்துக் கொள்ளும் என்று He சொன்னான். said, remember me, Lord. என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். Remember me, Lord. இயேசுவுக்காக பரிந்து பேசினான். And he interceded for Jesus. சிலுவை அண்டை இருந்த சிலுவையை நோக்கி இருக்கிற இயேசுவுக்காக பரிந்து பேசினான். He speaks for Jesus who hung on the cross. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். And God said, today you will be with me in paradise. சிலுவை அண்டை வந்த இயேசுவின் விழாவை குத்தின ஒருவன் The one who come and praise the Lord Jesus, இவர் மெய்யான தேவகுமாரன் என்று சொன்னார். he said that he is the true and living Son of God. சரித்திரம் சொல்றது வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் பயன்படுத்தினார். His priest that he became an apostle. Don't play with the cross. சிலுவைக்குள்ள நீ உள்ளாட வேண்டாம். சிலுவை உபதேசம் மற்றவர்கள் பைத்தியமா இருக்கலாம், ஆனால் நமக்கு தேவபலனாய் இருக்கிறார். Amen. The teaching of the cross might be foolish to the bench, but it's the strength of God for us. காலத்திலே உலகத்திலே பார்க்கும்போது சிலுவை எல்லாருக்கும் ஒரு நகைச்சுவையான ஒரு நல்லத்தனமாய் இருக்கிறார். Nowadays people just take the cross lightly and for fun. காதல போட்டுக்கலாம், மூக்கல போட்டுக்கலாம், இடுப்புல போட்டுக்கலாம், கட்டடத்துல போட்டுக்கலாம். They pierce on the ear, they pierce on the nose, and anything. சேரியில ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் ஒரு வீணா போன பேரை கூட மறந்துட்டேன், அவனுடைய சப்பாத்துல சொக்ஸ்ல சிலுவை போட்டுறான். That is a guy in JB who wearing cross on his socks. இன்னைக்கு கேட்டா ட்ரெண்ட் சொல்றாங்க. He's calling trend. சிலுவை போய் சப்பாத்துல போடுறான். He's put the cross on the socks. வசனத்தை போய் சப்பாத்துல எழுதுறான். Even the word on the cross socks. அதுவும் சில முட்டாள்கள் வாங்கி உபயோகப்படுத்துறார்கள். அவர்கள் முட்டாளாக இருப்பார். Even some foolish people are using it. வசனத்தை இருதயத்தில் எழுத வேண்டும். You need to write the word in your heart. வசனம் இருதய பலகையில் எழுத வேண்டும். You read it in your heart. வசனம் சாக்ஸ்ல எழுதக்கூடாது. Not on his socks. பாக்ஸ்ல சப்பாத்துல எழுதக்கூடாது. Not on his box. வசனம் உன் இருதயத்தில் எழுத வேண்டும். You read it in your heart. இருதயத்தில் வசனம் நாட்டப்பட்டு இருக்க வேண்டும். You must be always in your heart. இருதயத்தில் இருக்கணும். Must be in your heart. சட்டையில இருக்கக்கூடாது, காலில் இருக்கக்கூடாது, You should never be in your face. சாக்ஸ்ல இருக்கக்கூடாது, Not in your சப்பாத்துல இருக்கக்கூடாது. Not in your shoes. சிலுவை அவ்வளவு கேவலமா போயிருச்சா? Don't take it very lightly. சிலுவை எவ்வளவு புதியமானது. How precious is the cross. சிலுவை எவ்வளவு புதியமானது. How precious is it. இதுக்கு ஒரு கிறிஸ்தவ அடையாளம் என்னங்க? What is the sign? ஒரு ஓப்பட்ட கோயில் தெரிகிறது. ஒரு நிலா இருந்தா மச்சம் தெரியுது. If there is a moon, you see is a mosque. அந்த வழியாய் போனால் ஒரு சிலுவை இருந்தா அது சபையில தெரியுமல்லவா? If there is a cross, we do not know it's a church. திருச்சபையில சிலுவை போல கூட வைக்கப்படுகிறார். People are so shy to wear சிலுவையை போடுறதுக்கு பக்கத்து சபையில தான் சிலுவையே கிடையாது. சிலுவையை கேட்டா ஐயோ அவமான சின்னம் கேவலம். சிலுவை இல்லாவிட்டால் உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடையாது. இந்த தொட்டு கும்பிடு சொல்றாங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கடத்தை கொடுத்தே ஆக வேண்டும். I'm not saying to worship, but you should know what is the value. இயேசுவை தொங்கினார். Which Jesus name on the cross. இயேசுவை கடாயப்பட்டார். Jesus name on the cross. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். Jesus did everything for us. எல்லாம் சொல்லப்படுகிறார். இந்த காலை வேளையில In this morning, உங்கள் வாழ்க்கை மாறுவதாக. church, இந்த குட் ஃப்ரைடேல this Good Friday, உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின காரணம் தெரியுமா? why Jesus name on the cross for you? பிரபஞ்சத்தின் தலைவர் பிசாசை முறியடிக்கிறார். This sign is Satan உனக்குள் வாழ to live in you, கடலிலே சொல்ல மாட்டீர்களா? உன் சாபத்தை உடைக்க, to break your curse, உன் சாபத்தை உடைக்க to break your
universe. எவ்வளவு அன்பு தேவன் தெரியுமா நம்முடைய ஆசை. How love and precious the Lord is. நான் சிறு வயதில் இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாரு. When I was a little boy, my father bought a Bible for me. அதாவது பைபிள் அந்த நேரத்துல சரியா படிக்க தெரியாது. At that time, I didn't know how to read. ஒரு வெள்ளை கலர் பைபிள் வாங்கி கொடுத்தாரு. It's a white Bible. அந்த பைபிளை திறக்கும் போது முத திறக்கும் போது நடுவுல எனக்கு ரோமன் 5:8 வந்துச்சு. And when I first opened the Bible, I first read Romans 5:8. God demonstrated his love while I was sinner. நான் பாவியாக இருக்கும்போது தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று நீதிமானா இருக்கும்போது ஆண்டவர் தன் அன்பை வெளிப்படுத்தினார். When I was righteous, நான் பாவியாக இருக்கும்போது அவனுக்கு தேவை வந்தான். I was a sinner. உலகத்துல தேடி வருகிற ஒரு தெய்வம்னா முதலாவது சொல்லுங்க. நாம நிலமானது அவர்தான் தேடி வந்திருக்கிறார். அவர்தான் ஆளை அனுப்பியிருக்கிறார். அவர்தான் கடவுளை பேசியிருக்கிறார். எப்படியோ உன்னை தேடி வந்தவர். உன்னை தேடி வந்தவர். உன்னை தேடி வந்தவர். எல்லா தெய்வத்தை தேடி போவாங்க. Everyone go after their God. ஆனா நம்மை அனுபவித்து But the God, Jesus, நமக்காக ரத்தம் சிந்தி Jesus shed blood for us. தேடி வந்த பாசத்துக்குரிய The loving God who came ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். Hallelujah. எப்போதுமே உங்க வாயில நீங்க சொல்ல வேணும் தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லவா? சொல்லுங்க ஹalleluya. நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லவா? எப்போதுமே பக்கத்துல எப்போதுமே வாயில சொல்ல தெரியுமா? சொல்லுங்க எப்போதுமே வாயில சொல்ல தெரியுமா? சொல்லுங்க ஒரு கண்ணு சொல்லுங்க ஒரு தட்டுங்க எப்போதும் வாயில சொல்ல தெரியுமா? நான் தேடி என்னை தேடி நான் தேடி என்னை தேடி சொல்லலாம் நான் யார் எந்த அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை தந்தரே ஆமென். அருமை
கழுவி அழைத்தீரே நன்றி உனக்கு நன்றி ஐயா நன்றி உனக்கு அப்பா பிதாவே அருமை உன்னையே உன்னை வேதனைப்படுத்துகிறோம். ஆனா அவரோ உன் மேல ஏக்கமா இருக்கிறார், உன் மேல நினைவா இருக்கிறார். என் பிள்ளை என்ன, என் பிள்ளை எங்க இருக்கு, என் பிள்ளை என்ன பண்ணுது, என் பிள்ளை என்ன செய்யுது, உனக்காக கடைசி சொன்ன ரத்தம் கூட அவர் செஞ்சார். எவ்வளவு அன்பு தெய்வம் தெரியுமா, அவர் எவ்வளவு பாசத்துக்குரிய தெய்வம் தெரியுமா. அவர் விட்டு நீ தூரம் போயிட்ட, அவர் விட்டு நீ பேசாம போயிட்ட, அவர் பேச்சா கேட்காம போயிட்ட. அவர் உனக்குள்ள வாழ விரும்புகிறார், உனக்குள்ள ஜீவிக்க விரும்புகிறார், உனக்குள்ளே இருக்க விரும்புகிறார். அவர் உள்ள வந்துட்டா எல்லாம் மாறிடும், அவர் உள்ள வந்துட்டா எல்லாம் மாறிடும். ரெண்டு கைகளை மேல உயர்த்தி செல்ல அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை பாடு வாசம் ஆவேலா உலையான சேற்று Much of
ரத்தம் இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை செயல்படுவதாக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை சபையில் உணவை கொடுக்கிறதாக சொல்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். The blood of Jesus, the blood of Jesus, the blood of Jesus. இயேசு கிறிஸ்து கல்வாரி ரத்தம், இயேசு கிறிஸ்து மகிமையின் ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் ரத்தம் இருக்கிற உணவை கொடுக்கிறதாக சொல்கிறார். பிள்ளைகள் விடுதலை ஆகுவதாக, சுகம் அடைவதாக, ஜெயம் அடைவதாக, அன்னை அடைவதாக, அற்புதம் அடைவதாக, புதிய வல்லமை அடைவதாக, புதிய கிருபை அடைவதாக, புதிய பலன் அடைவதாக. தற்செயலாக சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த அபிஷேக நேரத்தில் நம்முடைய புதிய கட்டணை நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஊழியர்கள் சமஸ்து எல்லாரும் ஜெபம் பண்ண, எல்லாரும் ஜெபம் பண்ண. ஆண்டவரே அப்பா 6 லட்சம், ஆண்டவரே அப்பா நீங்க நினைக்கிற ஒரே நாள் அந்த ஆண்டவரை காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் அப்பா. எங்களுக்கு அல்ல தெய்வமே, எங்களுக்கு அல்லப்பா. அந்த கட்டளைகளை நாங்கள் கிருபையை தகுதி படுத்துவீராக. அந்த கட்டணத்துக்குள்ள பணத்தை கட்ட சந்திப்பீராக. எல்லாரும் ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண. Come on, pray, 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 ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண. எல்லாரும் ஜெபம் பண்ண, வாருங்க ஜெபம் பண்ண. தரிசனத்தோட ஜெபம் பண்ண, தரிசனத்தோட ஜெபம் பண்ண. வாருங்க. Come on.